ஒரு மொக்க படத்தில் வந்து மாட்டிப்போமோ அப்படி தான் நினச்சேன் எல்லைக்கேவை. ஆனால் விக்னேஷ் சிவன் உண்மையாங்க, நான் நிறைய பேர் சொல்லுவாங்க நயன்தாரா எதுக்கு போய் இந்த விக்னேஷ் சிவனை போய் கல்யாணம் பண்ணோம் அப்படிலாம் வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. அதை இன்றைக்கி உடைச்சிருக்கிறாரு. இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கதை இவர் எடுத்ததில் விக்னேஷ் சிவன் மேலே என்ன பார்க்குறேன்னா, நான் ஒரு டிரெக்டராக இந்த மனுஷன் இந்த தமிழ்நாடு மக்கள் மேலேயும் ஒரு நல்ல சினிமா கொடுக்கணும்னு அவருக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்குது. மோஸ்ட் அண்டர் ரேட்டட் டிரெக்டர் அப்படிலாம் கிடையாது. ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு வந்து ஒரு சங்கர் சார் படத்தை பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பாய்ஸ், ஒரு எந்திரன், இந்த படத்தில் 2.0லாம் என்ன நம்ம ஒரு கிராஃபிக்ஸ் ஒரு சிஜி பார்த்தோமோ அப்படி தாங்க இந்த படம் இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாம் கொண்டாடுற அளவுக்கு இருக்குது படம். அதுதான் இந்த படத்தோட வெற்றி. உண்மையை சொல்கிறேன், நான் வந்து ஒரு டிவிகே சப்போர்ட்டர். ஆனாலும் சீமான்னு ஒரு மனுஷன் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவரை உண்மையாக வந்து நமக்காக நல்லதை பேசுகிறதுக்கெலாம் ஒரு 4 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம அவங்கள பிடிக்கலனா கூட நம்ம அவங்களுக்குலாம் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. சப்போர்ட் மீன்ஸ் அப்படியே ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாருங்க சீமான். எனக்கு அவரை பிடிக்காது அப்படின்னா கூட, பிடிக்காதுன்னு சொல்கிறவங்கள கூட இந்த படத்தில் அவரை பிடிக்கும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு அப்பா ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. பிரதீப் அவரோட தொடர்ச்சியாக 4 படம் 4 கோடி, இந்த படமும் 100 கோடி அடிச்சிடும். சாரி, இந்த தொடர்ச்சியாக 4வது ஹிட்டு பிரதீப்புக்கு. இந்த படமும் 100 கோடி பிளாக் பஸ்டர். விக்னேஷ் சிவன், என்னையா விக்னேஷ் சிவன் தான் இந்த படத்தை இயக்குனாரா, இல்லை விக்னேஷ் சிவன் அவர் உடம்புக்குள்ளே வந்து சங்கர் சாரோட ஆவி புகுந்து ஏதாவது அட்டகாசம் பண்ணுதான்ற லெவலுக்கு வந்திருக்கு. நல்லா வந்திருக்கு. சச் அன் என்டர்டெயின்மெண்ட் மூவி, சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு அருணாச்சலம் அந்த மூவிலாம் பார்த்த மாதிரி மசாலா மிக்ஸ்டாக இருக்குது. காமெடி, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், மெசேஜும் கொடுத்துருக்காங்க. ஏயோட கனெக்ட் ஆகுது. ஃப்யூச்சரில் மூவி, அதாவது சென்னை இப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்ற ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. எதையுமே ஆர்டிஃபிஷியலாகியோ இது ஒரு மாதிரி இருக்கே அந்த மாதிரிலாம் ஃபீல் வரல. பிரதீப் ரங்கநாதன், சீமான் இவங்களோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வில்லன் சூப்பராக பண்ணியிருக்காரு, டான்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் என்ன, மூவி வந்து லேட்டாக வந்த ஒரு ஃபீல் வரல, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்குது. பிரதீப் ரங்கநாதன் மாதிரி மல்டிபிள் வெர்ஷன்ஸ் அவர்கிட்டேருந்து வந்திருக்கு. அவரோட ஆக்டிங் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மெசேஜும் கொடுத்துருக்காங்க, பீப்புள் கனெக்டடாக இருங்க, மொபைல் அந்த மாதிரி அடிக்ட் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் லவ் மெசேஜ் கொடுத்துருக்காங்க, உங்களை வேல்யூ பண்ணுற பீப்புளை லவ் பண்ணிங்க அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. சூப்பர், ஓவரால் சூப்பர். திருப்பி பார்க்கலாம். எஸ்ஜே சூர்யா சான்ஸே இல்லைங்க. அவர் யூத் மாதிரி பண்ணியிருக்காரு. டான்ஸ்லாம் அவர் மாதிரி நம்மளால் ஆட முடியாது போல். சீமான் வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட் வந்திருக்கார் அரசியல் தாண்டி. அவரால் இதுவும் இப்படியும் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த தமிழோட கனெக்டிவிட்டி எல்லாமே மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லீடர் வந்தாங்க. கம்மிங் பொலிட்டிக்கலில் வந்துட்டு நல்ல லீடர் வந்தால் 2040 சென்னை எப்படி சேஞ்ச் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்ற ஒரு ஃபீல் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி மாறணும். சூப்பர், திருப்பி பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம், எல்லாமே இருக்குது, சந்தோஷமாக போகலாம். 2017 வர வேண்டிய படம் இன்றைக்கி தான் தர வந்தது. வெயிட் பண்ணோம் நாங்கள், எப்போ வரோம்னு பார்த்தோம். விக்னேஷ் சிவனோட 5-6 படம் வெற்றி படம் தான் தருது. 2040 எப்படி காதல் இருக்கும், அதை எப்படி பண்ணணும்னு சொல்ல வராரு அவர். அதாவது வருத்தங்கள் மாறினாலும் ஆணும் பெண்ணும் இதயத்தோடு தோன்றுவது தான் காதல். அதான் தன் படம் பேசிக்காக தான். ஆமாம் சார், இப்போ உள்ளவங்களுக்கு லவ்வர்ஸுக்கு ஏற்ற படம் சார். தப்பான கருத்தே இல்லை, நல்ல கருத்து தான். ஆபாத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஃபேமிலியோட பார்க்கலாம். ரத்தம் கத்திலாம் இல்லை, சண்டை தான் இருக்குது. சூப்பராக இருக்கு படம். எஸ்கே சூர்யா அரக்கன், வில்லனாகவே பிறந்தவர், வில்லனாகவே வாழ்ந்து விட்டார். இது வந்து ஒரு ஏஐ மூலியமாக வச்சு லவ் ஸ்டோரியாக எடுத்திருக்காங்க. அது வேற லெவலில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், அதை பேஸ் பண்ணி தான் நிறைய இருந்துச்சு. மெசேஜ் வந்து ஃபோன் அவாய்ட் பண்ணிக்கலாம், அதனால வந்து லவ் எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது மட்டும் தான் படம். கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது.
ஓவராலாக நல்லா இருந்துச்சுண்ணா, உண்மையிலே நல்லா இருந்துச்சு, போயெல்லாம் சொல்ல வேண்டாம், நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து மேபி கொஞ்சம் லைக் கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாரும் பார்க்கலாம் அந்த மாதிரி. 2014 2040 2040 அந்த மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆல்சோ டெக்னாலஜி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆல்சோ எப்படி ஒழுங்காக மிஸ்யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி. அதான் நல்லா இருக்கு. என்னோட ரேட்டிங் 10 out of 10. வேறு லெவலில் இருக்குது. அவர் 10 years ago விட்ட அந்த சாங் வந்து ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது அந்த மாதிரி. சூப்பராக இருக்குது படம், எல்லாருமே பார்க்கலாம்.